ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பூரிக்கு நான் வந்து எல்லாமே இந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி உருட்டி வச்சுக்கினேன். அண்ட் ஆயில் வந்து ஊற்றி வச்சுட்டு இருக்கேன். ஆயில் காயறதுக்குள்ளே நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மேட் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வாங்கினேன். சிலிக்கான் மேட்டு தான் இது. இந்த சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எல்லாம் தேய்க்கிறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த மேட்டு. அண்ட் நம்ம யூஸ் பண்ண உடனே வாஷ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். கீழே எங்கேயுமே மாவு சிந்தாமல் சூப்பராக இதில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். சரி, வாங்க நம்ம பூரியை தேய்ச்சிடலாம். ஸோ 1 ஹவருக்கு மாவு ஊறினதுனால இன்றைக்கி வந்து பூரி நல்லா புசு புசு புசுன்னு சூப்பராக வரும். ஸோ 1 ஹவர் ஊற விட்டோம் இல்லைங்களா, செமையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 5 to 6 பாக்ஸ் கட்டுவேன் நான் எப்போவும். இன்றைக்கி 6 பாக்ஸ் கட்டிடலாம். ஸோ 6 பாக்ஸுக்கு ஒரு பாக்ஸுக்கு 3 பூரியை நம்ம வச்சிடலாம். அப்போ தான் அவங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ செஞ்சு ரெடி பண்ணி ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்துட்டேன்னா அவர் ஆஃபீஸ் போகும்போது பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற அந்த பீப்புள்ஸுக்கு கொடுத்துருவாங்க. நிறைய முதியோர் மட்டும் இல்லைங்க, நிறைய குட்டி பசங்க நிறைய பேர் பஸ் ஸ்டாண்டில் இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு போகிற அந்த 6 பாக்ஸ் ஒரே ஒரு ஜஸ்ட் அப்படியே என்ற செகண்டில் வந்து எல்லாமே காலி ஆகிடும். ஸோ அந்த டைமுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஐயோ, இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே அப்படின்றதே. ஒரே ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து வீட்லேயே உங்கள் கையால் செஞ்சு உங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாருங்களேன், எவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அவங்க வாங்கி அதை சாப்பிடுவாங்கன்ட்டு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம் எண்ணெயில். சஷாங்க்கு தினமும் படிப்பேன். அவர் ஃபோட்டோக்கிட்டே வச்சு பூஜை போடலாம். அப்படியே சஷாங்க்குக்கும் வச்சுட்டு பூஜை போட்டாச்சு. ரெகுலராகவே சஷாங்க்குக்கு தினமும் இந்த மாதிரி வச்சு பூஜை போடுற பழக்கம் உண்டு எனக்கு. இந்த மங்கி குட்டி என்ன பண்ணுறாங்க, இந்த மங்கி குட்டி வந்து மாங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கு. அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன், சஷாங்க் ஃபோட்டோக்கு பூ வேணும், சஷாங்க் ஃபோட்டோக்கு தான் இந்த பூ வந்துட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஃபோட்டோஸில் இந்த மாதிரி பூ போட்டு தான் நான் அழகாக பார்ப்பேன். ஸோ அவருக்கு பூ மாலை ஏன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டணும். தினம் காலையில் மதியம் வந்து காக்கா வந்து கத்தி அதுக்கு தேவையானதை வந்து கேட்கும். நான் பூஜைக்கு வைக்கிறேன் இல்லைங்களா, அதை வந்து நான் வந்து பூஜை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே வாசல்லே வச்சிடுவேன்.